ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படம் ஜனவரி 9 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. அண்ட் பொங்கல் லாங் வீக்கெண்ட்ன்றதால கண்டிப்பா சோலோ ரிலீஸா இருக்காதுன்றது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் அவர்களோட பராசக்தி படம் பொங்கலுக்கு பிளான் பண்றதா ஒரு நியூஸ் முன்னாடியே வந்துச்சு. பட் இடையில அமலாக்கத்துறை ரைட்ல பராசக்தி படத்தோட ப்ரொடியூசர் மாட்டினதால ஷூட்டிங் சில மாதங்கள் நடக்காம இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு பராசக்தி பொங்கலுக்கு வர வாய்ப்பு இருக்கான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் இன்னைக்கு திரும்பவும் பராசக்தி படத்தோட ஷெடியூல் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் ஷூட் ஆல்ரெடி முடிஞ்சான். ஸோ ஷூட் இப்போ பிளான் பண்ணிருக்க மாதிரியே போச்சுன்னா படம் பொங்கலுக்கு வந்துருமா? ஏன்னா பொங்கலுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. ஸோ நிறைய டைம் இருக்கு. அண்ட் ஆல்ரெடி ஷூட் பண்ண போர்ஷனுக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் இந்த கேப்ல முடிஞ்சிருக்கும். ஸோ பராசக்தி படம் ஸ்டில் பொங்கலுக்கு வர்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஜனநாயகன் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுதுன்னா பராசக்தி படம் ஒரு 2-3 நாள் கழிச்சு ஜனவரி 13 இல்ல 14 ரிலீஸ் ஆக பிளான் பண்றாங்களாம். ஸோ சேம் டே கிளாஷா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி சேம் டே கிளாஷ் ஆச்சுன்னா அது பராசக்தி படத்துக்கு தான் பாதிப்பா இருக்கும். ஏன்னா சும்மாவே தளபதி படம்னா ஃபர்ஸ்ட் 4-5 நாள் ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். இதுல ஜனநாயகன் வேற இப்போதைக்கு கடைசி படம். ஸோ சொல்லவே தேவையில்ல. அதனால இந்த மாதிரி தள்ளி ரிலீஸ் ஆகுறது தான் பராசக்தி படத்துக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அண்ட் பராசக்தி படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. சோலோவா வந்தா ஒரு மிகப்பெரிய வசூல் பண்ணலாம் அமரன் மாதிரி. ஜனநாயகனோட கிளாஷ் ஆகுறதால கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் இது சிவகார்த்திகேயன், சுதா கொங்கரானு எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் படத்தோட ப்ரொடியூசர் ஆகாஷ் அவர்கள் டிஎம்கே ஃபேமிலின்றதால அவங்களால பெருசா ரிலீஸ் டேட்ல இன்வால்வ் ஆக முடியாது. அண்ட் ஆல்சோ முடிஞ்ச வரைக்கும் டிஎம்கே ஜனநாயகன் படத்தோட வீரியத்தை குறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா 2026 எலெக்ஷனுக்கு ஒரு டைரக்டான பிரச்சாரமாகவுமே ஜனநாயகன் படம் இருக்க போது கையில டிவிகே டேட்டுலாம் போட்டுக்கிட்டு வேற லெவல் ரெஃபரன்ஸோட வராரு. ஸோ அதனால பராசக்தியோட வசூல் ரொம்ப குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் நல்ல படமா இருந்தா கண்டிப்பா மக்களோட சப்போர்ட் பராசக்திக்கும் இருக்கும். பட் ஜனநாயகனுக்கு எப்படி இருந்தாலும் சப்போர்ட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது பெரிய படங்கள் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.